வீரபத்ர ராஜகுல பேரவை சார்பாக வண்ணார் சமூகத்திற்கு 5% உள் ஒதுக்கீடு உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். வீரபத்ர ராஜகுல பேரவை சார்பாக வண்ணார் சமுதாயத்திற்கு 5% உள் இடஒதுக்கீடு உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேரவை நிறுவன தலைவர் பொறியாளர் தா வசந்தன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வண்ணார் சமூகத்தினருக்கு 5% உள் இட பங்கீடு உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் இருக்கும் வண்ணார் சமூகத்திற்கு கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பிலும் பலன்கள் சென்றடைவதில்லை. 80 லட்சம் பேருக்கும் அதிகமாக உள்ள எங்கள் சமூகத்திற்கு 5% உள் ஒதுக்கீடு வழங்க கோரியும், அரசு பதிவேட்டில் உள்ள வண்ணார் என்ற பதத்தை நீக்கி ராஜகுலத்தோர் என்று சட்டம் இயற்றி அரசு பதிவேட்டில் வெளியிட கோரியும், எங்கள் சமூகத்திற்கு என்று சட்டமன்ற உறுப்பினர் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி மன்றங்களில் அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைப்பதில்லை. இதில் எங்களுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும், தனி தொகுதிகள் வழங்க வேண்டும். வண்ணார் சமூகத்திற்கு சொந்தமான நிலங்கள், கோவில்கள், மடங்கள் போன்ற ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகியுள்ள இடங்களை மீட்டு எங்கள் சமூகத்திடம் ஒப்படைக்க ஆவணம் செய்ய கோரியும், சமூகத்தை மேம்படுத்த தனிநல வாரியம் ஒன்றினை அமைக்க வேண்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் மோனாகுமார், பொருளாளர் KS சுப்புராஜ், தென்சென்னை மாவட்ட செயலாளர் தண்டபாணி, அரியலூர் மாவட்ட செயலாளர் அண்ணாதுரை, செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் தங்கராஜ், கடலூர் மாவட்ட செயலாளர் பழனி, மகளிர் அணியின் சென்னை உஷா, அரியலூர் மஞ்சு மற்றும் பஞ்சாட்சரம் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தினை வெற்றியடச் செய்தனர். வீரபத்ர ராஜகுல பேரவை நிறுவன தலைவர் இன்றைய தினம் 7 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வீரபத்ர ராஜகுல பேரவை சார்பாக இந்த சென்னை மாநகரிலே ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சுமார் 80 லட்சம் சமூக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் சமுதாயத்திற்கென்று ஒரு MBC பிரிவில் 5% இடஒதுக்கீடு உள்ளிட்ட ஒரு 7 அம்ச கோரிக்கையினை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த ஆளும் அரசாங்கம் சரி, இதற்கு முன் ஆண்ட ஒரு அரசாங்கமும் சரி, எங்களுக்கென்று எந்த ஒரு சலுகையும் இதுநாள் வரை கொடுக்கலை. எங்கள் சமூகத்தை புறக்கணித்தே வந்து கொண்டிருக்கிறது. இதனை கண்டிக்கும் விதமாக இன்றைய தினம் ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமை நாங்கள் நடத்துவது என்று முடிவு செய்து, எங்கள் சமூக மக்கள் இதுவரை போராடாமல் ஒரு போராட்ட களத்திற்கு வராமல் இருந்த எங்களுடைய சமுதாய மக்கள் இன்றைய தினம் ஒரு போராட்டத்திற்கு உள்ளாகி இந்த வீதிக்கு வந்திருக்கிறார்கள். எங்களுடைய உரிமைகளை பெற்றிடுவோம் என்ற ஒரு முழக்கத்தோடு, ஒரு நெஞ்சுரத்தோடு இந்த தலைநகர் நோக்கி எங்களது சமூக மக்கள் வந்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடஒதுக்கீட்டு சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கும், எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் தமிழக அரசியல் கட்சிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய வீரபத்ர ராஜகுல பேரவையின் முழு ஒத்துழைப்பையும் தந்து அவர்களை இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடை செய்வோம் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டமானது சுமார் ஒரு 500 எங்களுடைய சமுதாய மக்கள் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்தியிருக்கிறோம். இதற்கு முன் நாங்கள் திருச்சி மாநகரிலே இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாநகரிலும் இதே போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த சென்னை மாநகரில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது இப்படியே தொடருமானால் எங்களுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து நாங்கள் அடுத்த கட்டமாக எங்களுடைய பேரவையின் எல்லா பொறுப்பாளர்களையும் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தொழில்முறை சமூகமா இருக்கிறீங்க. ஆமா, இதுவரைக்கும் நலவாரியம் உங்களுக்கு கண்டிப்பா வந்துருக்கோம். ஏன் இதுவரைக்கும் நீங்க அதை பத்தி கோரிக்கை வைக்காம இப்பதான் நீங்க புதுசா வைக்கிற மாதிரி தெரியுது? இல்ல இதனால் வரை கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலமாக எங்கள் சமூகம் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. எங்களுடைய சமூகத்திற்கென்று எந்த ஒரு நல வாரியமும் இதுவரை அரசு அமைத்திடவில்லை. அதாவது தாட்கோ என்ற அரசு ஆதி திராவிடர் அந்த நலத்துறையில் இருக்கிற அந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒரு பகுதியாக எங்களுடைய சமுதாயத்துக்கும் சேர்த்து கிடைக்கிறத தவிர தனியாக ஒரு நலவாரியத்தை அமைத்து எங்கள் சமூகத்தை முன்னேற்றுவதற்கான எந்த ஒரு முன்னேற்பாடுகளையும் எந்த ஒரு அரசும் இதனால் வரை செய்யவில்லை. ஆகவே இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி
கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலமாக எங்களுடைய போராட்டம் என்பது இந்த நலவாரியம் எங்களுடைய இடஒதுக்கீடு சம்பந்தமாக உரிமைகளை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த 2 வருட காலமாக இந்த வீரபத்திர ராஜகுல பேரவை இதை முன்னெடுத்து அடுத்த கட்டமாக இதை எப்படி மெருகேற்றி தமிழக அரசுக்கும் இனி வருகின்ற தமிழக அரசுக்கும் எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து எங்கள் உரிமையை மீட்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் 1 மனு அல்ல 2 மனு அல்ல, எங்களுடைய சமூகம் பேரவை சார்பாக சமூகம் சார்ந்த இந்த கோரிக்கையினை அனைத்து அமைச்சர்களிடமும் தலைமை செயலாளர் அவர்களிடமும் முதல்வரின் தனிப்பிரிவு எங்களால் என்னென்ன கோரிக்கைகளை கதவுகளை தட்ட முடியுமோ அனைத்தையும் தட்டி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் முடிவு எட்டும் வரை நாங்கள் இந்த கதவினை தட்டி கொண்டேதான் இருப்போம். இதற்கான முடிவு கிட்டும் என்பதில் எங்கள் ஐயமில்லை. நாங்கள் எங்களுடைய உரிமையை கண்டிப்பாக வென்றெடுப்போம் என்ற நம்பிக்கை ஏற்படும். இல்லாம